ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேன். நான் வாஷ் பண்ணிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ரிசல்ட் இங்கே பாருங்க மேலே. குழம்பு வந்து நல்லா கொதிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் தேங்காய் ஊற்றினா கரெக்டாக இருக்கும். தேங்காய் அரைச்சி வச்சிருக்கல அதை ஊற்றிடலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ராஜ்கிரி 3 ரோஸ். இன்னைக்கு வந்து ஒரு குக்கிங் vlog பார்த்துட்டு அப்படியே ஒரு ஃபேஸ் பேக் போட போகிறேன். என்ன போட போகிறேன், எதுக்காக போட போகிறேன்னு சொல்லிட்டு குயிக்காக அப்படியே சமையல் வேலையை முடிச்சுட்டு நேற்று போட்டியாதா? நேற்று போட்டியா ஷானி மாரி அதானே? அப்படியே ஒன் பை ஒன்னாக என்னென்ன பண்ணுறோன்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்கலாம். வாங்க, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்மளுடைய புது சேனல் மாமா வித் பட்டியும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க போகலாம். கிட்டவா குருமா குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வச்சு வந்து ஃபீல் பண்ணுறேன். சிக்கன் குழம்பு கேட்டால் குருமா குழம்பு வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அவினாஷ், சரி அவினாஷ். இப்போ அவினாஷ் பேர் வந்து வச்சர் வருது, வச்சர் பேர் வந்து அவினாஷ் வருது. கொண்டை ஏன் போட்டிருக்கேன்னா வெயிலில் வந்து கசகசன்னு இருக்கா, அதனால தான். இப்போ இந்த லஞ்சு கொஞ்சம் முடிச்சுட்டு போயிட்டு ஒரு ஃபேஸ் பேக் போட போகிறேன். என்ன போடுறேன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். திருவிழாலாம் முடிஞ்சிச்சு. இன்னும் திருவிழாவுக்கு இன்னும் 10 நாள் இருக்கு. எதுக்காக தேங்காய் உடைக்கிற? லூஸ் மென்டல். இப்போ தானே சொன்னேன் தேங்காய் ஊற்றி கறி குழம்பு. கறி குழம்பா? கறியா? கறி குழம்பு மாதிரி குருமா குழம்பு வைக்க போகிறேன்னு சொன்னேன். தேங்காய் வீட்டிலேருந்து ஒன்று எடுத்துன்னு வந்தேன்னா. ஓ, அதுக்கு தான் நீ காலையிலே வீட்டிலேருந்து தேங்காய் எடுத்தாந்தியா? ஆமாம். இப்போ நான் இது தேங்காய் போட்டு கொஞ்சமாக இது கூட உடச்சிக்கல்ல போட்டு அரைக்க போகிறேன். நீ டிஃப்ரெண்ட்டாக செய்கிற, பட் சாப்பிடணுமே. நல்லா இருக்காதுன்ற பார்ப்போம். சரி, சாப்பிட்டு பார்த்துட்டு உண்மையை சொல்லுவோம். ஐயோ இல்லைன்னா மட்டும் அப்படியே தேங்காய் ஒரு 4 பத்தை போட்டேன். இது கூட ஐயோ என்ன பட்ட அப்படியே வந்துட்டு எனக்கு வேலை மிச்சம். இதில் சும்மா ஒரு 4 பத்தை தான் போடுவேன். அதுக்கப்புறம் இந்த உடச்சிக்கல்லை கொஞ்சமாக போட்டு கசகசா முந்திரி பருப்பு 2 இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் என்கிட்ட இல்லை முந்திரி. நீ ட்ரை பண்ணுறது அவங்களுக்கு சொல்கிற. இது மாதிரி போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். 2 முந்திரி கசகசா போடுங்க, நல்லா இருக்கும். டேஸ்ட்டாக இருக்கும். கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியாது, சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன். ஆமாம், டேஸ்ட்டாக தான். நான் சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொன்னால் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்க. குழம்பு வந்து நல்லா கொதிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் தேங்காய் ஊற்றினா கரெக்டாக இருக்கும். உருளைக்கிழங்கு வெந்துச்சான்னு பார்ப்போமா? வெந்துச்சு. தேங்காய் அரைச்சி வச்சிருக்கல அதை ஊற்றிடலாம். தேங்காய் ஊற்றியாச்சு. உங்களுக்கு ரொம்ப கட்டியாக வேணும்னா நல்லா உடச்ச கடலையும் முந்திரியும் போட்டு நல்லா கட்டியாக தேங்காய் அரைச்சி ஊற்றினா கட்டியாயிடும். நான் ரொம்ப எனக்கு கட்டியாக வேணான்னு சொல்லிட்டு கொஞ்சம் தண்ணியாகவே வச்சுருக்கேன். எப்பவுமே தேங்காய் ஊற்றி நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. ஒரு கொதிலே ஆஃப் பண்ணிடணும். என்னது என்ன சொன்னா? தர போட்டேன் பாரு. நவரு என்னத்த போட்டியோ? சூப்பராக போட்டேன். நேற்று போட்டது எனக்கு பிடிக்கவே இல்லை. இப்போ இன்னைக்கு போட்டது தான் நல்லா வந்தது. இது என்னது? வாட்டர் மெலனா? வாட்டர் மெலன். என்ன இது? ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் லஞ்ச்லாம் முடிச்சு வச்சுட்டு வந்துட்டேன். இது என்னென்னா பச்சை பருப்பு, கடலைப்பருப்பு வெயிலில் காய வச்சுருக்கோம். இது வந்து காய வச்சு, இது வந்து வெயிலை பற்றிக்கு காய வச்சுருக்கேன். இதை அரைச்சி தான் பேஸ்டில் தடவேன். இப்போ இது காயட்டும் நல்லா. ஆல்ரெடி நான் அரைச்சி வச்சுருக்கேன். இங்கே பாருங்க, இட்லி பொடி. இட்லி பொடி இல்லை, இது பச்சை பருப்பு மாவு ஜூஸ். இட்லி பொடி மாதிரி தான் இருக்குது. அப்போ ஆக்காமி வேணாம். இது ஒன்றும் விஷம் இல்லை, இது பச்சை பருப்பு தான். அது வந்து சாப்பிட்லாம். இது சரி, யார் போட்டு? நானே இப்போ பேஸ்டில் போட போகிறல, எனக்கு ஏன் உள்ள வெளியில் மட்டும்தான் இப்போ நான் அப்ளை பண்ண போகிறேன். இது ஏன் நான் போடுறேன்னா, இருக்கிற கலர் பார்த்தா தான் இன்னும் கலர் ஆகலை. வெயிலில் வந்து இருக்கிற கலர் தக்க வச்சுக்கணும். பிளாக் மார்க்ஸ்லாம் இருக்காமல் இருக்கிற கலர் போகாமல் தக்க வச்சுக்கிறதுக்காக மட்டும்தான் இது.
அங்கங்கே கருப்பாக இருக்கா அதெல்லாம் போகணும்னு சொல்லிட்டு தான். இன்னும் நான் அப்படியே பளபளன்னு வெள்ளை ஆகணும்ல இதெல்லாம் போடணும் அப்படின்னு நினைக்காதீங்க. வெயிலுக்கு தாங்கலை, மூஞ்சி தீஞ்சு போகுது, அதாவது டெய்லி இதை போட்டுட்ருக்கேன். சரி உங்களுக்கு சொன்னால் டிப்ஸ் யூஸ் ஆகும்ல, அதனால இந்த டிப்ஸ் சின்ன டிப்ஸ் தான், ஃபாலோ பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது என்னென்னா வாட்டர்மெலன் ஜூஸ் இல்லை, இது தக்காளி ஜூஸ். இது வந்து ஒரு ஆஃப் தக்காளி தான் புழிஞ்சு வச்சுருக்கேன், ஃபில்டர் பண்ணி. இங்கே பாருங்க, இது வந்து எனக்கு 1 ஸ்பூன் போட்டால் போதும். இப்போ நான் பட்டுக்கும் சேர்த்து போடுறதுனால கூட 1/2 ஸ்பூன் போடுறேன். எனக்குலாம் வேணாம். அவினாஷ்க்கு போட்டுருக்கேன். இது யாரும் இது நாங்கள் மட்டும்தான் யூஸ் பண்ணோம் இல்லை, உங்கள் ஹஸ்பண்டுக்கும் போட்டு விடுங்க, உங்கள் பசங்களுக்கும் போட்டு விடுங்க, யாருக்கு வேணாலும் போட்டு விடுங்க. அவ்வளோதான். இது வந்து தக்காளி சாறில் நான் போட்டிருக்கேன். அப்புறம் வீட்டில் உருளைக்கிழங்குல கூட நீங்கள் போடலாம். நிறைய பிளாக் மார்க்ஸ்லாம் நிறைய இருந்துச்சுன்னா இந்த உருளைக்கிழங்கு போட்டால் நல்லா க்ளோவாக பளபளன்னு இருக்குன்னு சொல்கிறாங்க. அதையும் நான் ட்ரை பண்ணேன், சுகரில் டிப் பண்ணிலாம் போட்டு நான் ட்ரை பண்ணியிருக்கேன், நல்லா ரிசல்ட் கொடுக்குது. ஆனால் பட்டு என்ன கேட்குறாங்க, இது போட்டு வாஷ் பண்ணப்போ மட்டும்தான் ஒயிட்டாக இருக்கேன். எப்படின்னா அந்த டைம் மட்டும்தான் ஒயிட்டாக இருக்கும், அதுக்கு அடுத்து நான் திருப்பி மூஞ்சி தீஞ்சு போயிடுமே அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும். பட் நம்ம இதை வந்து ரெகுலராக ட்ரை பண்ணால் மட்டும்தான் ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். நீங்கள் வீக்லி 2 டைம்ஸ் மட்டும் போட்டுட்டு விடக்கூடாது, ஒரு 5 டேஸாவது இது ரெகுலராக இதை ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். உங்கள் வீட்டில் கருப்பு மாடு இருந்தால் கூட ட்ரை பண்ணுங்கள், சிவப்பாயிடும். இது ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு வரனால இது வந்து நான் ஒரு இது எத்தனை நாள்னு சொல்ல முடியாது, ஒரு 4-5 நாள் நீ ட்ரை போட்ட. நான் கூட வேற ஏதோ நினச்சேன். நடுவில் வந்து டொமேட்டோ இருக்குல்ல, தக்காளி பழத்தை வந்து சர்க்கரையில் டிப் பண்ணி இது பண்ணிடுவேன். அதுக்கப்புறமேட்டா உருளைக்கிழங்கு எடுத்து தேய்ச்சி பார்ப்பேன். இது மாதிரி நான் எனக்கு என்ன தோணுதோ நான் மாட்டேன். ஆனால் எதுவுமே வெளியிலேருந்து எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே வாங்க மாட்டேன். வீட்டில் இருக்கிறது குழம்புக்கு போடுறது ஏன் வாங்க மாட்டேன்? இப்போ வீட்டில் பட்டு என்ன நினைக்கிறாங்க, காசு பிரச்சனை அப்படின்னா, அப்படிலாம் கிடையாது. இப்போ எனக்கு ஒன்று வேணும்னா பட்டு வந்து அதை ஆர்டர் பண்ணிக்கோன்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக. ஆனால் நான் எனக்கு என்ன ஒரு இதுன்னா, நம்ம ஏன் வெளியிலாம் நம்ம வீட்லேயே யூஸ் பண்ணி நம்ம ட்ரை பண்ணி வச்சுப்போம், ட்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா. சரி இதை ஃபுல்லாக போட்டுட்டு வரேன், பயந்துராது. பயந்துராதீங்க யாரும், கழுவி ஊற்றாதீங்க தயவு செஞ்சு. வெயிலுக்காக தான் இதுக்காக போட்டிருக்கேன். இது வந்து ஒரு 15 இல்லை ஒரு 20 மினிட்ஸ் இல்லை வேணாம் 10 நிமிஷம் போதும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இதை வாஷ் பண்ணிட்டு வந்து எப்படி இருக்குன்னு சும்மா இதை போட்டு மினிக்குன்னு காட்டுறதுக்காக நினைக்காதீங்க. ஆமாம் வெயில் டைமு, அதனால தான் நான் போடுறேன். இங்கே இப்போ எங்கள் வீட்டுக்கு நான் போவேன், போயிட்டு வர்றதுக்குள்ளே தீஞ்சிருவேன் நான், அதுக்காகவே நான் போடுறேன் டெய்லியும். நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேன், நான் வாஷ் பண்ணிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ரிசல்ட் இங்கே பாருங்க மேலே. இவரு ட்ரை பண்ணுறாராம், நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்க. இப்போ போயிட்டு லஞ்சு சாப்பிட்லாம். என்னடா சிக்கன் குழம்பு எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. உனக்கு ஏற்ற சிக்கன் குழம்பா? வித்தவுட் சிக்கன். ஆனால் காருது லைட்டாக. காருதா? சிக்கன் குழம்புலாம் காரசாரமாக தான்டா இருக்கணும், சாப்பிடு. சிக்கன் இல்லாத சிக்கன் குழம்பு அக்கா வச்ச ஸ்டைல். வெயிலில் சிக்கனில் சாப்பிடக்கூடாதுடா சரியா? உருளைக்கிழங்கு தான் போட்டு வச்சுருக்கேன், சூப்பராக சிக்கன் குழம்பு மாதிரியே வச்சுருக்கேன் பாரு, சாப்பிடு. ஆச்சு சிக்கன் குழம்பு பிடிச்சிக்குதாடி, எப்படி சாப்பிட்றான் பாரு சூப்பராக. உருளைக்கிழங்கு மட்டும் பொறுக்கி